Hello viewers, welcome to Success Squad IAS Academy. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சோகமான வீடியோ தாங்க. நம்ம சொசைட்டியில் வந்துட்டு இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வீடியோ போட வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலையில் வந்து நம்ம இருக்கிறோம். ஸோ இதை பற்றி வந்து மக்களுக்கு வந்துட்டு அவேர்னஸ் வந்து கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு இந்த ஒரு டாப்பிக்கை நம்ம எடுத்துருக்கிறோம். என்ன டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா, ரீசெண்ட் டேஸில் வந்துட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த புதுச்சேரி இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. புதுச்சேரியில் வந்துட்டு ஒரு சிறுமி வந்துட்டு பாலியல் வன்புணர்வுக்கு வந்துட்டு ஆளாக்கி, ஸோ அந்த சிறுமியை வந்துட்டு கொண்டு அந்த சிறுமியோடைய சடலத்தை வந்துட்டு ஒரு சாக்கில் சுற்றி சாக்கடையில் போட்டு இந்த மாதிரியான கொடுமையான விஷயங்கள்லாம் வந்து நடந்துச்சு. இது மட்டுமான்னு கேட்டால் வந்துட்டு 2012 நிர்பயா கேஸில் இருந்து ஆரம்பித்து இப்போ வரைக்கும் வந்துட்டு இந்த மாதிரியான பாலியல் வன்புணர்வு கொடுமைகள் வந்துட்டு நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, சரி பெண் குழந்தைங்களுக்கு தான் இப்படி நடக்குதுன்னு பார்த்திங்க அப்படின்னா, ஆண் குழந்தைங்களுக்கும் வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு கொடூரம் வந்துட்டு நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ ரீசெண்டாக வந்துட்டு தருமபுரியில் புதுச்சேரி இன்சிடெண்ட்டை தொடர்ந்து தருமபுரியில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 வயது சிறுவனை வந்துட்டு ஒரு 12வது படிக்கிற பையன், ஒரு 19 வயது ஒரு சிறுவன், 17-19 வயது உள்ள ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன் வந்துட்டு 10 வயது சிறுவனை வந்துட்டு பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கி, ஸோ என்ன பண்ணிடுறான் அப்படின்னா, ஒரு கட்டத்தில் வந்துட்டு அந்த பையனே வந்துட்டு அந்த சின்ன பையனை கிணத்துல தள்ளி விட்டு கொண்டு ஸோ அந்த சடலத்தை வந்து மறைக்க பார்த்துருக்குறான். ஸோ அதை வந்துட்டு நிறைய அவங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து தெரிய வந்து போலீஸ் கேஸ் ஆகி போலீஸ் வந்துட்டு கடைசியில் வந்துட்டு அந்த சடலத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான கேசஸ்லாம் நடந்துட்டு இருக்குது நம்ம நாட்டில். ஸோ இந்த மாதிரியான கேசஸை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்துட்டு பேச போகிறது கிடையாது. ஏன்னா இதை பற்றிலாம் நீங்கள் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இதை பற்றின அவேர்னஸ் உங்களுக்கு இருந்திருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அன்னவேராக இருக்கிறீங்க, உங்களை சுற்றி நடக்கிற விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்றத வந்துட்டு நீங்கள் உணர்ந்துக்கணும். நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மளை சுற்றி நடக்குது, நம்ம நாட்டில் நம்ம ஊரில் நடக்குது அப்படின்றத வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அடிக்கடி வந்து நியூஸ் சேனலில் நீங்கள் வந்து பாருங்கள், இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்குது. சரி, இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரியான சிறு குழந்தைகளுக்கு அகைன்ஸ்டாக நடக்கக்கூடிய இந்த பாலியல் துன்புறுத்தலுக்கு அகைன்ஸ்டாக அதை குழந்தைகள் வந்துட்டு பாதுகாக்கிற விதமாக வந்துட்டு நம்ம நாட்டில் ஒரு சட்டம் இருக்குது. எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த சட்டத்துக்கு பேர் தான் வந்துட்டு போக்சோ சட்டம் அப்படின்னு சொல்லுவோம். போக்சோ ஆக்ட் அப்படின்னா என்னென்னா, ப்ரிவென்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் ஆக்ட். 2012 வந்துட்டு இந்த சட்டம் வந்துட்டு நடைமுறைக்கு வந்துச்சு. என்ன அப்படின்னா, பாலியல் கொடுமைகளுக்கு அகைன்ஸ்டாக வந்துட்டு அதிலிருந்து குழந்தைகள் வந்துட்டு பாதுகாக்கணும். ஸோ அதுதான் வந்துட்டு இந்த சட்டம் வந்து சொல்லுது. சரியா? ஸோ இந்த சட்டத்தை பற்றி ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ யார் யாருக்கெல்லாம் இந்த சட்டம் வந்துட்டு பொருந்தும், இந்த சட்டத்து மூலிமா வந்துட்டு என்ன தண்டனைகள் வந்துட்டு கிடைக்கும் அப்படின்ற டீட்டெயில்டு வீடியோ வந்துட்டு நம்ம இதில் பார்க்க போகிறோம். சரியா? ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த சட்டத்தினுடைய எய்ம், அதனுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் சொல்லுவோம், பாலியல் துன்புறுத்தலோ இந்த செக்ஷுவல் அபியூஸ், இது ரெண்டையும் வந்துட்டு தடுக்கிறது தான் வந்துட்டு இந்த சட்டம். யாருக்கு அகெயின்ஸ்டா அப்படின்னா, சில்ட்ரனுக்கு அகெயின்ஸ்டா. ஸோ நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இந்த சட்டங்கள் ஒரு சட்டத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா, சில்ட்ரன் அப்படின்னா ஒரு சட்டத்துலையும் ஒரு ஏஜ் க்ரைட்டீரியா வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த சட்டத்தில் சில்ட்ரன் குழந்தைகள் அப்படின்னா என்னென்னா, 18 வயசுக்கு கீழே உள்ளவங்க எல்லாமே வந்துட்டு குழந்தைங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு சைல்டு லேபர் ஆக்ட்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், அதில் வந்து 14 வயசுக்கு உட்பட்டவங்க வந்துட்டு சைல்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ மேரேஜ் ஆக்ட்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், ஆண் குழந்தையாக இருந்தால் 21 ஆகும், ஃபீமேலாக இருந்தால் 18 இயர்ஸும் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஆக்ட் ஒரு சட்டத்துலேயும் ஒரு ஏஜ் கிரைட்டீரியா கொடுத்துருப்பாங்க. இந்த சட்டத்தின்படி வந்துட்டு 18 வயசு உட்பட்டவங்க வந்துட்டு குழந்தைங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த 18 வயசுக்கு கீழே உள்ளவங்க வந்துட்டு இந்த பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டாங்க அப்படின்னா, ஸோ அது வந்துட்டு போக்சோ சட்டத்துக்கு கீழே வந்துட்டு கேஸ் எடுப்பாங்க. சரியா? ஸோ இப்போ இது வந்துட்டு யாருக்கு அகெயின்ஸ்டாக பார்த்தீங்கன்னா, குழந்தைங்கன்னு வரும்போது பெண்களுக்கு மட்டும் இல்லை, ஆண்களுக்குமே வந்துட்டு இது பொருந்தும். ஆண் குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, 2 பேருக்குமே வந்துட்டு இந்த சட்டம் அப்படின்றது பொதுவான ஒரு விஷயமா இருக்குது. சரியா? ஸோ அதனுடைய ஃபீச்சர்ஸ், இந்த ஆக்டினுடைய ஃபீச்சர்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, செக்ஷன் 3ல் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா என்னென்னா, பாலியல் வன்புணர்வு பண்ணுறாங்க இல்லையா? ஸோ பாலியல் வன்புணர்வு நடந்துச்சுன்னு சொன்னால் அது வந்து இந்த செக்ஷன் 3க்கு கீழே வரும். ஸோ அந்த மாதிரி பாலியல் வன்புணர்வு
ஒருத்தவங்க வந்துட்டு ஈடுபட்டாங்க, பாலியல் வன்புணர்வுல ஈடுபட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன தண்டனை பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 7 வருஷத்துல இருந்து ஆயுள் தண்டனை வரைக்கும் கொடுக்குறாங்க. அட் த மேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு டெத் பெனால்ட்டி, சரியா, தூக்கு தண்டனையும் வந்துட்டு அவங்களுக்கு விதிக்கப்படுது. சரியா. ஸோ போக்சோ சட்டம் அப்படின்றது ரொம்ப ஒரு கடுமையான சட்டம். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி குழந்தைகளுக்கு அகெயின்ஸ்டாக வந்துட்டு நிறைய துன்புறுத்தல் நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதை கட்டுப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப ஹார்ஷான பனிஷ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. பட் அப்படி இருந்துமே நம்ம நாட்டில் நிறைய இந்த மாதிரியான துன்புறுத்தல்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. சரியா. ஸோ இது செக்ஷன் 3. செக்ஷன் 5 பார்த்தீங்க அப்படின்னா அக்ரவேட்டட் பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட்டுன்னு சொல்லுவாங்க. அக்ரவேட்டட் பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட்னா என்னென்னா, இப்போ உங்கள் குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னா அந்த குழந்தைய ஒரு இடத்துல நம்பி விட்டுட்டு போகிறீங்கன்னு வைங்களேன். உதாரணத்துக்கு ஒரு ஸ்கூலாக இருக்கட்டும், இல்லை ஸ்கூலில் உள்ள ஹாஸ்டலாக இருக்கட்டும், சரியா, ஹாஸ்டல் அப்படி இல்லைன்னா ஒரு ஹாஸ்பிட்டல், சரியா, ஒரு ஹாஸ்பிட்டல் இல்லை ஒரு போலீஸ் ஸ்டேஷன், இந்த மாதிரி ஏதோ ஒரு பப்ளிக் பிளேஸில் ஒருத்தருடைய பொறுப்பில் நீங்கள் விட்டுட்டு போகிறீங்க அப்படின்னா அந்த பொறுப்பை பார்த்துக்கக்கூடிய நபரே அந்த குழந்தைய பாலியல் வன்புணர்வு ஈடுபட்டார் அப்படின்னா ஸோ அந்த நபர்களுக்கு அந்த பொறுப்பாக இருக்கிறாங்க இல்லையா, ஸோ பொறுப்பாக இருக்கக்கூடியவங்க தவறிட்டாங்க அப்படின்ற போது ஸோ அந்த மாதிரியான நபர்களுக்கு மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா 10 வருஷம் சிறை தண்டனையிலிருந்து லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட், சரியா, ஆயுள் தண்டனை வரைக்கும் கொடுக்கறதுக்கான இதில் இடம் இருக்குது. சரியா. ஸோ இது ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா பாலியல் வன்புணர்வு அப்படின்ற கேட்டகரியில் வரும், செக்ஷன் 3யும் செக்ஷன் 5யும். இப்போ செக்ஷன் 7 பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷுவல் அசால்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. பாலியல் பலாத்காரம், அந்த பாலியல் வன்புணர்வு தாண்டி ஃபிசிக்கல் டச் இருக்குல்ல, ஃபிசிக்கலாக ஒரு குழந்தைய டச் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு இந்த குட் டச் பேட் டச்ன்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி டச் பண்ணுறாங்க அப்படின்ற போது அவங்களுக்கு என்ன மாதிரியான தண்டனை, நீங்கள் பாலியல் ரீதியாக இந்த வன்புணர்வுல ஈடுபடலைனாலும் அவங்கள டச் பண்ணுறீங்க, தவறான இடத்துல தொடுறீங்க அப்படின்ற போது உங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 3 வருஷத்துலேருந்து 5 வருஷம் வரைக்கும் சிறை தண்டனை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. சரியா. அதே மாதிரி அக்ரவேட்டட் செக்ஷுவல் அசால்ட் அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் ஒரு இடத்துல ஒரு ஆள்கிட்ட நீங்கள் நம்பி விட்டுட்டு போகும்போது அவர் இந்த மாதிரி ஈடுபட்டார், செக்ஷுவல் அசால்ட்டில் பேடாக டச் பண்ணுறாரு அப்படின்னா அவங்களுக்கு மினிமம் 5லேருந்து 7 வருஷம் வரைக்கும் சிறை தண்டனை விதிக்கப்படுது. சரியா. ஸோ இதெல்லாம் பனிஷ்மெண்ட்டாக கொடுக்குறாங்க. வேறு என்னெல்லாம் செக்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா செக்ஷன் 11. செக்ஷன் 11ல் என்னது பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா பாலியல் தொந்தரவு, அவங்கள ஒரு தப்பான செய்கை காட்டுறதே ஒரு அஃபென்ஸ்ன்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஈவன் கெஸ்டர் இஸ் அன் அஃபென்ஸ். ஒரு குழந்தைய பார்த்துட்டு தப்பாக செய்கை காட்டுறது, கண்ணடிக்கிறது, விசில் அடிக்கிறது, இல்லை பாட்டு பாடுறது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் அஃபென்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு என்ன தண்டனை பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 3 வருஷம் சிறை தண்டனை விதிக்கப்படுது. சரியா. இப்போ நம்ம ஸ்கூல் படிக்கிற பசங்களோ இல்லை காலேஜ் படிக்கிற பசங்க இந்த மாதிரியான நபர்கள் ஈடுபடுறாங்க. அதே சமயம் பெரிய ஆட்களும் ஈடுபடுறாங்க இந்த மாதிரியான விஷயத்தில். ஸோ இது எதனால எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சில படங்களில் பார்த்துட்டு அதை ஒரு ஹீரோயிசம் நினச்சிட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி பண்ணுறாங்களோ என்னமோ தெரியல. இப்போ ஹீரோ ஹீரோயினை பார்த்துட்டு விசில் ஈட்டிப்பாங்க, கண்ணடிப்பாங்க, ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பேடான இம்ப்ரெஷன்னால நடக்குதோ என்னமோ தெரியல. அந்த மாதிரி பேடான எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்காதீங்க. சரியா. ஸோ அதெல்லாம் ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு குற்றவியல். சரியா. அது ரொம்ப ஒரு குற்றமான ஒரு செயல் அது நம்ம நாட்டில். சரியா. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் செக்ஷன் 23 பார்த்தீங்க அப்படின்னா ஐடென்டிட்டி ஆஃப் த சில்ட்ரன் ஷுட் நாட் பி டிஸ்க்ளோஸ்ட். அதாவது இப்போது ஒரு விக்டிம் இருக்கிறாங்க, பாதிக்கப்பட்ட ஒரு பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஐடென்டிட்டி, அவங்களுடைய அடையாளத்தை வெளிப்படுத்தக்கூடாது. இப்படின்னு உதாரணத்துக்கு அவங்களுடைய நேமையோ இல்லை அவங்கள பற்றின அட்ரஸ் டீட்டெயில்ஸ், இல்லை அவங்க பேரண்ட்ஸ்டைய டீட்டெயில்ஸ், இல்லை அவங்க எந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க, இந்த ஊரில் வச்சு வராங்க, அவங்க நெய்பர்ஸை பற்றின டீட்டெயில்ஸ், இந்த மாதிரி ஒரு டீட்டெயில்ஸை சொன்னால் ஓகே இந்த குழந்தை தான் அப்படின்ற மாதிரி மக்களுக்கு தெரியாத மாதிரி தெரிஞ்சிரும்ல. ஒரு டீட்டெயில்ஸ் சொன்னால் ஓகே இந்த குழந்தை தான் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னால் ஸோ அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் வெளியில் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மீடியாவுக்கு இந்த சட்டம் கொடுத்துருக்குறாங்க. சரியா. ஸோ ஒரு சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும் இல்லை ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவாக இருக்கட்டும் யாருமே இந்த மாதிரியான விஷயத்தை டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாது, அவங்களோட ஐடென்டிட்டியை டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சட்டங்கள் கொடுத்துருக்குது. ஸோ இதுதான் போக்சோ சட்டம் சொல்லக்கூடிய விதிமுறைகள், அதில் உள்ள செக்ஷன்ஸ், அதில் உள்ள
பனிஷ்மெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரியான செக்ஷுவல் அப்யூசஸ்லாம் வந்துட்டு நம்ம நாட்டில் வந்து நடந்துட்டு இருக்குது. ஸோ இதில் வந்து நான் சொல்ல வர என்ன விஷயம்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் சில ஒரு சஜஷன்ஸ், ஒரு அறிவுரை அப்படின்னு ஏதாவது நீங்கள் எடுத்துக்கலாம். சரியா, ஒரு அறிவுரைன்னு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ நான் சொல்ல வர்றது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, பேரண்ட்ஸ்க்கு நான் சொல்ல வர விஷயம் வந்துட்டு, பேரண்ட்ஸ் வந்துட்டு அவங்களுடைய குழந்தைங்கக்கிட்ட வந்துட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக வந்துட்டு பேசணும். சரி, அவங்க மனசு விட்டு இப்போது ஒரு பையனோ பெண்ணோ இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்துட்டு மனசில் என்ன நினைக்கிறாங்க, அவங்க ஸ்கூலில் என்ன நடக்குது, இல்லை காலேஜில் என்ன நடக்குது அப்படின்றத வந்துட்டு அவங்க ஷேர் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வந்துட்டு ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். ஓகே, நம்ம அப்பா இருக்கிறாரு, இல்லை நம்ம அம்மா இருக்கிறாங்க, அக்கா இருக்கிறாங்க, அண்ணன், இந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க, இல்லை கார்டியன்ஸ் இருக்கிறாங்க, நம்ம வந்து சொல்லும்போது அவங்க வந்து நமக்கு ஆறுதலாக இருக்கும், நம்ம சொல்கிறத அவங்க லிசன் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியான நீங்கள் இடத்த வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்கணும். அந்தளவுக்கு நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். சரியா, அதே சமயம் அவங்க சொல்லக்கூடிய விஷயத்த வந்துட்டு நீங்கள் நம்பணும், அவங்கள வந்து நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணணும். சரியா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய குழந்தைகள் நீங்கள் தான் ட்ரஸ்ட் பண்ணணும். நீங்கள் நம்பலைன்னா வேறு யாரும் நம்புவாங்க. சரியா, உங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். அதே சமயம் இப்போ ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா அவங்களுடைய ஒப்பீனியன் நீங்கள் வந்து கேளுங்க. இப்போ உங்கள் குழந்தைய பற்றி ஏதோ ஒரு தப்பான விஷயம் வந்துட்டு நீங்கள் உங்கள் காதுக்கு வருது அப்படின்னா அந்த குழந்தைங்க கிட்ட கேளுங்க, என்ன நடந்துச்சு ஏது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஒப்பீனியன் அவங்க சைடில் வந்துட்டு பேச விடுங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் பேச விடாமல் இந்த மாதிரி தடுக்கும் போது தான் என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம பண்ணது தப்பு தான் போல், நம்ம தப்பு தான் அப்படின்ற மாதிரி அவங்க வந்துட்டு தன்னைத்தானே வந்துட்டு நினச்சிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் உங்கள் பசங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஃப்ரீடம் கொடுங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நான் பேரண்ட்ஸ்க்கு சொல்லக்கூடிய ஒரு அறிவுரைகள். இதை தாண்டி வேறு என்னெல்லாம் அறிவுரைகள் வந்துட்டு சொல்லணும்னு நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க நினைக்கிறீங்களோ கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு நீங்களும் தெரியப்படுத்தலாம். சரியா, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு கிட்ஸுக்கு இப்போ பாதிக்கப்படுறாங்க இல்லையா, விக்டிம்ஸ். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பாதிக்கப்படாமல் இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன அறிவுரை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட இருந்து நீங்கள் வந்து அவேராக இருந்துக்கோங்க. ஸோ யாராவது உங்களுக்கு தெரியாதவங்க, அறியாத நபர் வந்துட்டு உங்களை வந்துட்டு ஒரு இடத்துக்கு கூப்பிட்றாங்க, இப்போ நீங்கள் போயிட்டுருக்கீங்க, நடந்து போயிட்டுருக்கீங்க, வேணா உன்னை பைக்கில் ட்ராப் பண்ணிடுறான், இல்லை காரில் ட்ராப் பண்ணிடுறான் அப்படின்ற மாதிரி கூப்பிடும்போது நீங்கள் வந்துட்டு போகக்கூடாது. சரியா, அப்படி நீங்கள் தனியாக போகிற மாதிரி சுச்சுவேஷன் வந்துட்டு ஏற்படுத்திக்காதீங்க. கூட யாராவது உங்கள் அப்பா அம்மாவையோ அண்ணனையோ உங்கள் வீட்டில் உள்ளவங்க யார் கூடயாவது நீங்கள் போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி தனியாக போகும் பட்சத்தில் இந்த மாதிரி ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட இருந்து மாட்டிக்காதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, அதே மாதிரி இப்போது புதுச்சேரி தருமபுரி இன்சிடென்ட் தனி ஒரு இன்சிடெண்ட்டில் வந்துட்டு இந்த மாதிரி தான் வந்துட்டு நைட்டில் வந்துட்டு திருவிழா, இப்போ ஜென்ரலாகவே திருவிழா அப்படின்னா அந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சிலாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த திருவிழாவில் வந்துட்டு ஒரு சிறுமி, ஸ்கூல் படிக்கிற ஒரு சிறுமி வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்துட்டு திருவிழாவில் அந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துட்டு நைட்டு வந்து வீட்டுக்கு போகிறாங்க. அப்படி வீட்டுக்கு போகும்போது வந்துட்டு அங்கே உள்ள இளைஞர்கள் வந்துட்டு நான் ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் சில தவறான விஷயங்களை வந்துட்டு ஈடுபட்டுருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நடக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த மாதிரி ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட இருந்து நீங்கள் விலகியே இருங்க, அவங்களாம் நம்பாதீங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்துட்டு நான் முன்னாடி சொன்னது தான், உங்கள் பேரண்ட்ஸுடைய பெர்மிஷன் இல்லாமல் எங்கேயும் வெளியே போகாதீங்க. உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு போங்க. நீங்கள் எங்கே போகிறதா இருந்தாலும் சரி உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு போங்க. அவங்கக்கிட்ட உண்மையை சொல்லிட்டு போங்க, எங்கே போகிறீங்க அப்படின்ற உண்மையை சொல்லிட்டு போங்க. ஏன் அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படுது, ஏதோ ஒரு நீங்கள் டேஞ்சரில் இருக்கீங்கனாலுமே வந்துட்டு பேரண்ட்ஸ்க்கு வந்துட்டு தெரிய வரும். நீங்கள் ஏதாவது போய் சொல்லிட்டு போனீங்கன்னாக்கும் பேரண்ட்ஸ் வந்துட்டு ஓகே அங்கே தானே போயிருக்கிறா அந்த மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஒரு லெத்தாஜிக்காக இருந்துருவாங்க. ஸோ பேரண்ட்ஸ் கிட்ட நீங்கள் பெர்மிஷன் வாங்கிட்டு போங்க, உண்மையான ரீசனை சொல்லிட்டு போங்க. அதே மாதிரி தப்பான காட்சிகள், இந்த படங்களில் காமிக்கக்கூடிய தப்பான காட்சிகள், தப்பான உதாரணங்களை பார்த்துட்டு நீங்கள் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடாதீங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த விசில் அடிக்கிறதோ கண்ணடிக்கிறதோ அந்த மாதிரி தவறான செய்கை காமிக்கிற மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு படங்களில் பார்த்துட்டு நீங்கள் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதீங்க. சரியா, ஸ்கூல் படிக்கிற பசங்களாக இருக்கட்டும், காலேஜ் படிக்கிற பசங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு தப்பு அப்படின்றத வந்து நீங்கள் உணர்ந்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து போடுறோம். சரியா, ஸோ இதெல்லாம் வந்துட்டு கிட்ஸுக்கு, ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் சில்ட்ரன் யார் பார்த்தாலும் சரி உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய அறிவுரைகள். சரியா, நெக்ஸ்ட் வந்துட்டு பொதுவாக இந்த சமூகத்தை பார்த்து நான் சொல்லக்கூடிய சில அறிவுரைகள் பார்த்தீங்க அப்படின்னா, சமூகத்தை பார்த்து அப்படின்ற போது இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க, பார்க்காத 10 பேர் இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு வந்துட்டு இந்த விஷயத்தை வந்து நீங்கள் சொல்லலாம். என்ன அப்படின்னா, இப்போது இது வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ துணிக்கடையில் வந்துட்டு ட்ரையல் ரூம்ஸில் வந்துட்டு ஸ்பை கேம்லாம் வைக்கிறாங்க, அது மாதிரி ஹோட்டல் ரூம்ஸில் வந்து ஸ்பை கேம் வைக்கிறாங்க. இந்த மாதிரி தவறான
இதை வந்து படம் பிடிக்கிறாங்க, ட்ரெஸ் மாற்றுறதை வந்து படம் பிடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். பானோகிராஃபி இந்த மாதிரிலாம் ஷூட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். சரியா? ஸோ இந்த மாதிரியான ஸ்பை கேமராவை பற்றின அவேர்னஸ் வந்துட்டு மக்களுக்கு கொடுங்க, நீங்களும் அவேராக இருங்க. சரியா? நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஸ்பை கேமரா வந்துட்டு விற்கிறாங்க பார்த்தீங்களா? ஸோ அவங்க நினச்சாங்கன்னா கூட இதை வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ ஸ்பை கேமரா வந்துட்டு ஒருத்தவங்க வாங்குறாங்க அப்படின்னா அவங்க என்ன பர்பஸ்க்காக வாங்குறாங்க, அவங்க யார், அவங்களுடைய டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்ற அந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துட்டு அவங்க கொடுக்கணும். ஒரு ரெகுலேட் பண்ண ஒரு விஷயமா வந்துட்டு இது வரணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா இது வந்துட்டு சமுதாயத்துக்கு வந்துட்டு ஒரு சீர்கேடை வந்துட்டு உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றதுனால ஸ்பை கேமரா இந்த மாதிரியான விஷயங்கள் எதெல்லாம் வந்துட்டு சமூகத்தை சீரடிக்குதோ ஸோ அது எல்லாமே வந்துட்டு ஒரு ரெகுலேட்டடாக வந்து கொண்டு வரணும், ரெகுலேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் வந்து சஜஷன்ஸ் சொல்கிறேன். சரியா? நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ நீங்கள் பாதிக்கப்பட்டுட்டீங்க, நீங்கள் ஒரு விக்டிமாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு வெளியில் வந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஏன் அப்படின்னா இந்த சட்டத்தில், இந்த போக்சோ சட்டத்தில் எப்படி விசாரணை நடக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரூம்குள்ளே இன்கேம் இன்வெஸ்டிகேஷன் சம்திங் ஏதோ ஒரு டெக்னிக்கல் டேர்ம் இருக்கும். சரியா? ஸோ ஒரு ரூம்குள்ளே அந்த விக்டிமு அப்புறம் ஒரு லேடி ஜட்ஜ், அந்த மாதிரி ப்ரிஃபரபிளி லேடி ஜட்ஜ் இருப்பாங்க, அந்த விக்டிம் அந்த குழந்தை இருப்பாங்க. அந்த குழந்தை விருப்பப்பட்ட குழந்தை கூட வந்துட்டு அவங்க பேரண்ட்டோ கார்டியனோ யாரோ வந்து இருந்துக்கலாம். சரியா? ஸோ ஒரு என்ன சொல்ற, ஒரு ஃப்ரீடமான ஒரு என்விரான்மெண்ட்டில் தான் வந்துட்டு அவங்கள வந்துட்டு விசாரிக்க போகிறாங்க, என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயம் இந்த குழந்தையினுடைய அந்த ஐடென்டிட்டியை வந்துட்டு வெளிப்படுத்தக்கூடாது, டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி வந்துட்டு ஒரு செக்ஷனில் நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ அதனால் வந்துட்டு நம்ம குழந்தையினுடைய ஐடென்டிட்டி வெளியே தெரிஞ்சிருமோ அப்படின்ற மாதிரி பயப்படாமல், பேரண்ட்ஸ் நீங்கள் பயப்படாமல், ஸோ நீங்கள் விக்டிமாக ஆக்கப்பட்டுட்டீங்க, பாதிக்கப்பட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் தைரியமாக வந்துட்டு வெளியில் சொல்லுங்கள். ஏன் அப்படின்னா அப்போ தான் வந்துட்டு மக்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி நடக்குது அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு வரும். ஸோ அப்போ தான் வந்துட்டு அவங்க கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. சரியா? அப்போ நீங்கள் விக்டிம்ஸ் வந்துட்டு வெளியில் வந்து என்ன நடக்குது அப்படின்றத சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய சொசைட்டியில் வந்துட்டு நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் வந்து இருக்கிறீங்க. ஸோ நீங்கள்லாம் வந்துட்டு நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் வந்துட்டு க்ரியேட் பண்ணலாம் மக்களுக்கு. நிறைய ஸ்கூல்ஸில் போய் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணலாம். ஸ்கூல் டீச்சர்ஸ் இந்த மாதிரி பார்க்குறீங்க அப்படின்னா பசங்களுக்கு நீங்கள் வந்துட்டு சொல்லிக் கொடுக்கலாம், எப்படி நடக்கணும் எப்படி நடக்கக்கூடாது அப்படின்றத விஷயத்த வந்துட்டு நீங்கள் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு கற்றுக் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் வந்து சொசைட்டிக்கு சொல்லக்கூடிய சில கருத்துகள். சரியா? சில அறிவுரைகள். நெக்ஸ்ட்டு இப்போ உள்ள யங் ஜென்ரேஷன்ஸ்க்கு நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள், குழந்தைங்களை தாண்டி டீனேஜர்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா, டீனேஜர்ஸ் இல்லை அதை தாண்டி நீங்கள் வந்துட்டு ஒரு 20க்கு மேலே உள்ளவங்க இந்த மாதிரி இருக்கிறீங்கனாலுமே வந்துட்டு உங்களுக்கு இது பொருந்தும். என்ன அப்படின்னா இப்போ உள்ள பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்துட்டு வீடியோஸ்னால் ஜென்ரலாக நம்ம வெளியில் டூர் போன ஃபோட்டோஸ் வீடியோஸ் அந்த மாதிரி வந்துட்டு சோஷியல் மீடியாவில் வந்து போஸ்ட் பண்ணுற பழக்கங்கள் வந்துட்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து சோஷியல் மீடியாவில் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் போடுறது வந்துட்டு உங்களோட சுதந்திரமாக இருந்தாலும் இன்னொரு விஷயத்த நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னா உங்களுடைய ஃபோட்டோஸை வச்சுக்கிட்டு இல்லை உங்களுடைய வீடியோஸ் வச்சுக்கிட்டு உங்களுடைய ஃபேஸை க்ராப் பண்ணி டீப் ஃபேக்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த டீப் ஃபேக் உங்களுடைய முகம் மட்டும் இருக்கும், பட் அந்த வீடியோவோ இல்லை உடம்போ இந்த மாதிரி பானோகிராஃபி பண்ணுற நபர்களை வந்துட்டு இந்த மாதிரி டீப் ஃபேக்ஸ் இது பண்ணி உங்கள் ஃபேஸ் மட்டும் தெரிகிற மாதிரி சில விஷயங்கள் பண்ணி நீங்கள் தான் அந்த வீடியோவில் வந்து இன்வால்வ் ஆகிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட இருந்து பண மிரட்டல் வரலாம் உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து உங்கள் பேரண்ட்ஸ்க்கு அனுப்பி மிரட்டலாம், உங்களுடைய பேரை வந்துட்டு சமூகத்தில் கெடுக்க விரும்பலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால் வந்துட்டு யங்கர் ஜென்ரேஷன் முக்கியமாக வந்து கேர்ள்ஸ் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்துட்டு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் வந்துட்டு போஸ்ட் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு உங்களுடைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்துட்டு செக்யூர்டாக வச்சுக்கோங்க. டீப் ஃபேக்ஸ் பற்றி நீங்கள் அவேராக இருந்துக்கோங்க. டீப் ஃபேக்ஸ்னால் என்ன? ஸோ நீங்கள் ரீசெண்டாக வந்துட்டு ஒரு ஹீரோயினுடைய வீடியோ கூட நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ ஒரு ஹீரோனுடைய ஃபேஸை வந்துட்டு வேற ஒரு லேடியினுடைய உடம்புல வந்துட்டு வச்சு ஸோ அந்த ஹீரோயின் தான் இப்படி வர்றாங்க அப்படின்ற மாதிரியான டீப் ஃபேக்ஸ்லாம் வந்துட்டு நடந்துச்சு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு அவேராக இருந்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்துட்டு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட வந்து ஷேர் பண்ணாதீங்க. இப்போ சோஷியல் மீடியாவில் வந்துட்டு ஸ்ட்ரேஞ்சர் கூட வந்து சேட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் உங்களுடைய அந்த சேட்ஸில் வந்துட்டு உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்
லைக் உங்களுடைய நேம் அட்ரஸ் இல்லை பேங்க் டீட்டெயில்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு நீங்கள் வந்து ஷேர் பண்ணாதீங்க சரியா. ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஒரு பின்னடைவில் வந்துட்டு ஒரு பெரிய பாதிப்பை வந்து ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நான் யங்கர் ஜென்ரேஷன்ஸ்க்கு சொல்லக்கூடிய அறிவுரைகள். ஸோ இதிலேருந்து ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. நம்ம சொசைட்டி வந்துட்டு ரொம்ப ஒரு மோசமான காலகட்டத்தில் வந்து வாழ்ந்துட்டுருக்குறோம். மோசமான இதை நோக்கி நம்ம வந்து போயிட்டுருக்குது நம்ம சொசைட்டி அப்படின்றது. ஸோ நம்ம வந்து சொசைட்டியை திருத்துறது அப்படின்றது ரெண்டாவது விஷயம். நம்மளை நாம் வந்து பாதுகாப்பாக பார்த்துக்கணும். அதான் வந்துட்டு நம்மளுடைய ப்ரையாரிட்டி சரியா. ஸோ பாரதியார் சொன்னது போல், பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயம் கொள்ளல் ஆகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அப்படின்ற மாதிரி உங்களுடைய பசங்களுக்கு நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி தைரியம் சொல்லி வளங்க. இந்த மாதிரி நோ அப்படின்னு சொல்கிற விஷயத்த வந்துட்டு கற்றுக் கொடுங்க. யாராவது ஏதாவது கேட்டாங்கன்னா ஐயோ அவங்க கேட்டுட்டாங்களே அப்படின்ற மாதிரி, கேட்டாங்க நம்ம செய்யணுமே நம்ம சொல்லணுமே அப்படின்ற மாதிரி இல்லாமல் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் செய்யுங்க, இல்லையா நோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறதுக்கு வந்துட்டு அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க சரியா. ஸோ நம்ம நாட்டில் வந்துட்டு அதுக்கான சட்டங்கள் இருக்குது. இந்த மாதிரியான பாலியல் வன்புணர்வுக்கு அகெயின்ஸ்டாக நிறைய சட்டங்கள் இருக்குது. அந்த விக்டிம்ஸை வந்து பாதுகாக்கிறதுக்கான வடிவமைப்பும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு தைரியமாக வந்து தைரியமாக இருங்க. உங்களை நீங்கள் வந்து பாதுகாத்து கொள்ளுங்க. உங்களுடைய பசங்க உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் வந்துட்டு நீங்கள் பேரண்ட்ஸாக இருக்கிறீங்க பட்சத்தில் உங்கள் வீட்டில் உள்ள பசங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து உங்களுடைய கண்காணிப்பில் வந்துட்டு உங்களுடைய பசங்களை வந்துட்டு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுற வீடியோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சக்ஸஸ் ஸ்குவாட் IAS அகாடமி. இது போல் வந்துட்டு இன்னும் வந்துட்டு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரியான வீடியோஸ் வந்துட்டு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு யாருக்கெல்லாம் வந்து பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் நம்புறீங்களோ ஸோ அவங்களுக்குலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு லைக் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை வந்து தெரியப்படுத்துங்க. அப்போ தான் வந்துட்டு இந்த மாதிரியான வீடியோஸ் வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ இன்னும் வந்துட்டு மேலும் மேலும் வந்துட்டு இந்த மாதிரியான அவேர்னஸ் கிரியேட்டிங் வீடியோஸ் வந்துட்டு நம்ம போஸ்ட் பண்ணுவோம். ஓகேவா? தேங்க்யூ.